டு பிரைடெக். டுடே என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராமிங்கில இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாம். A new class derived from existing one is called inheritance. அதாவது வந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருந்து ஒரு நியூ கிளாஸ் எனக்கு டெரைவ் ஆகி வருது அப்படின்னா, அதுக்கு பேரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹைரார்ச்சிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ். அதாவது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஹைரார்ச்சிக்கல் கிளாசிஃபிகேஷனை சப்போர்ட் பண்ணும். ஹைரார்ச்சிக்கல் கிளாசிஃபிகேஷனா நம்ம அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது நம்ம சொல்லுவோம். எப்படின்னா, பேரண்ட் நோட் இருக்கும். பேரண்ட் நோட ஃபாலோ பண்ணி சைல்டு நோட் இருக்கும். சைல்டு நோட ஃபாலோ பண்ணி அதோட சைல்டு நோட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ரூட் நோடு, லீஃப் நோடு, அந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸ்ல குடுக்குறதுக்கு பேரு தான் ஹைரார்ச்சிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி இத கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ இப்ப சைல்டு இருக்காங்க அப்படின்னா, சைல்டு யார ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க? அவங்களுடைய பேரண்ட். பேரண்ட் யார ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க? அவங்களுடைய பேரண்ட். சரிங்களா? அப்ப சைல்டுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சைல்டுக்கு கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சைல்டுக்கு வந்து அத தாண்டி யூனிக்கா சம் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து, பேரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா படிச்சிருப்பாங்க. பட் வந்து பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் கேரக்டரிஸ்டிக் வந்து யூனிக்கா இருக்கும். யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சைல்டுல இருக்கவங்களுக்கு. சரிங்களா? பேரண்ட்ட விட. ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர்ல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அத எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. பாருங்க, இதுல 3 கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் வந்து அனிமல், செகண்ட் கிளாஸ் வந்து டாக், தேர்ட் கிளாஸ் வந்து கேட். சரிங்களா? இப்ப பேரண்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சைல்டுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படிங்கிறப்ப இந்த டயகிராம்ல பேரண்ட்ன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பேரண்ட் கிளாஸ். தட் மீன்ஸ் அனிமல். அனிமல ஃபாலோ பண்ணி தான் இந்த 2 கிளாஸ் வந்திருக்கு. சரிங்களா? எது பார்த்தோம்னா, டாகும், கேட்டும். சரிங்களா? அப்ப அந்த பேரண்ட்ல இருக்கக்கூடிய சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சைல்டுக்கும் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, அனிமல் அனிமல் அப்படின்ற கிளாஸ் வந்துட்டு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக் பண்ணுது. சரிங்களா? அப்ப கண்டிப்பா இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து யாருக்கு இருக்கும்? அதோட சைல்டுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப, இதுவும் என்ன பண்ணுது? சவுண்ட மேக் பண்ணுது. கேட்டும் சவுண்ட மேக் பண்ணுது. ஸோ 3 அனிமல்னாலே கண்டிப்பா அது கத்த செய்யும். கத்தும் தானே கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ல இருக்கக்கூடிய சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைரார்ச்சிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, கீழ இருக்கக்கூடிய 2 எக்ஸிஸ்டிங் நியூ கிளாஸு. மேல இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து என்னது? எக்ஸிஸ்டிங் கிளாஸு. பாருங்க, எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருந்து ஒரு நியூ கிளாஸ் வந்து எனக்கு டிரைவ் ஆகி வருது அப்படின்னா, அதுக்கு பேரு தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. The concept of inheritance provides the idea of reusability. இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியூசபிலிட்டி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஜாவால ஊப்ஸ் கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே. ஏன் ரீயூசபிலிட்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு கோட வந்து இப்ப நம்ம சி புரோகிராமிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபங்ஷனா பிரிச்சு, அந்த ஃபங்ஷன வந்து ஒரு இடத்துல கால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அது ஒரு ப்ரொசீஜரலா இருக்கும். ஸ்ட்ரெய்ட் லைன் கோடா தான் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு 50 லைன் கோட வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியாது. அந்த 50 லைன் அடிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜாவால அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஜாவால என்ன பண்றோம்? ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரோம். அப்படிங்கிறப்ப ஒரு 15 லைன்ல ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு வந்து ஒரு 7 இடத்துல தேவைப்படுது அப்படின்னா, அந்த 7 இடத்துலயும் அந்த 15 லைன் கோட வந்து எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. சரிங்களா? அப்படி எழுதினாலுமே டைம் ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அதில எரர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட்ல நான் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ நான் யூஸ் பண்ணும்போது, அந்த ப்ராஜெக்ட்ட கரெக்ட்டான ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல என்னால முடிக்க முடியாது. அதில ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தாலும் எனக்கு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். ஸோ அத நம்ம ஷார்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்னா, ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா கொண்டுட்டு வரோம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அந்த 15 லைன் ஆஃப் கோட என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபங்ஷனா ஒரு ஃபங்ஷனுக்குள்ள போட்டு வச்சுட்டு, அந்த 7 இடத்துல தேவைப்படும்போது, அந்த ஃபங்ஷன் நேம மட்டும் எடுத்து கால் பண்ணாலே போதும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு வந்து எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். தட் மீன்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அந்த ஃபங்ஷன் மூலமா நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அந்த பர்ப்பஸ்க்காக தான் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டுட்டு வரோம்.
ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்ப எல்லா சாஃப்ட்வேர் லைனுமே ஒரு மெயின் திங்கா வச்சு இதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரீயூசபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 இடத்துல தேவைப்படும். அப்ப 100 இடத்துலயும் அந்த ஒரே விஷயத்த வந்து அ எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த ஃபங்ஷன மட்டும் எடுத்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, அங்கே நான் கால் பண்ணிக்கிட்டேன்னா, ஈஸியா என்ன பண்ண முடியும்? என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டைம சேவ் பண்ணிக்க முடியும். ரிசல்ட்ட நான் ஃபாஸ்ட்டா என்னால குடுக்க முடியும். சரிங்களா? அந்த பர்ப்பஸ்க்காக தான் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. A new class will have combined features of both the classes. அதாவது நியூ கிளாஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நியூவா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ப்ராசஸ நம்ம அதில வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த கம்பைன்டா இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்ல. ஓகே. இந்த பேஸ் கிளாஸ் இஸ் நோன் அஸ் பேரண்ட் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் ஆகி வருது பார்த்தீங்களா? எந்த கிளாஸ்லேருந்து டிரைவ் ஆகி வருதோ, அந்த கிளாஸ பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். தட் மீன்ஸ் இந்த அனிமல தான் பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்றோம். இதான் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இந்த கிளாஸ்லேருந்து இந்த 2 கிளாஸ் டிரைவ் ஆகுது. அப்ப எந்த கிளாஸ்லேருந்து டிரைவ் ஆகுதோ, அந்த கிளாஸ தான் என்ன சொல்றோம் அப்டின்னா, பேரண்ட் கிளாஸ் அப்டின்னு சொல்றோம். ஓகே. இந்த டெரிவ்டு கிளாஸ் இஸ் நோன் அஸ் சப் கிளாஸ். டெரிவ்டு கிளாஸ் அப்டின்னா, அந்த கீழ இருக்கக்கூடிய இந்த கிளாஸ். இது என்ன சொல்றோம் அப்டின்னா, சப் கிளாஸ் அப்டின்னு நம்ம சொல்றோம். ஓகே. பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கோம். பப்ளிக் கிளாஸ், பேஸ் கிளாஸ், மெத்தட் அண்ட் ஃபீல்ட்ஸ். அதாவது பேஸ் கிளாஸ். இதுதான் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இதில என்ன பண்ணியிருக்கேன், மெத்தட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபீல்ட டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, ஓகே. இத வந்து பேஸ் கிளாஸ்ன்னு சொல்றோம். அது கீழ பாருங்க பப்ளிக் கிளாஸ், சப் கிளாஸ், எக்ஸ்டென்ஸ் பேஸ் கிளாஸ். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இத வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். இத பேஸ் கிளாஸ. எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீவேர்டு. பேஸ் கிளாஸ் எதுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து நான் அந்த சப் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க போறேன். முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். பாருங்க, இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ எடுத்து சைல்டு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப இந்த கிளாஸ்ல நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸ நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த கிளாஸுக்கு. அந்த ப்ராசஸ் தான் இது. சரிங்களா? சப் கிளாஸ்ன்றது சைல்டு கிளாஸு. பேஸ் கிளாஸ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணா தான் இந்த மெத்தடையும், ஃபீல்டையும் எடுத்து நான் இந்த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. பாருங்க. பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறப்ப அந்த மெத்தட்ஸ், ஃபீல்ட்ஸ் எடுத்து இங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த கோட திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஓகே. அடுத்து கீழ கூடிய இந்த மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல அதாவது சப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து மெத்தட் அண்ட் ஃபீல்ட். நான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். சைல்டு வந்து அதிகமா படிக்க வச்சிருப்பாங்க. பேரண்ட்டுக்கு தெரியாத விஷயம் சைல்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப தெரிஞ்ச விஷயத்த வந்து இங்க எடுத்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இது நியூ அட்ரிபியூட்ஸ் அதாவது நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப் கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயத்த இங்க நான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ். இந்த கீழ இருக்கக்கூடியது. இந்த மேல இருக்கக்கூடியது மட்டும் தான் என்னது ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னா, பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து இதில ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா டெரைவ்டு கிளாஸ். மேல இருக்கக்கூடிய இந்த பேஸ் கிளாஸ் தான் என்னது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழ இருக்கக்கூடிய இந்த சப் கிளாஸ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லன்னா சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து சைல்டு கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்க போறோம் சம் பர்ப்பஸ்க்காக. சரிங்களா? கோடோட லென்த்த ஷார்ட் பண்றதுக்காகவும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், எரர் வந்தா ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.